என்னென்ன டைப் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் இதுல வந்து நமக்கு பொதுவா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலியல் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஸ்போர்களை வந்து உருவாக்கும். மூணாவது நமக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நமக்கு என்ன டைப்ல வரும் அப்படின்னா ஊகேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்ல வரும். இந்த கொஸ்டின் தான் நமக்கு 2021 பிஜி எக்ஸாம்ல வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அது நமக்கு முக்கியமா நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே பொதுவா என்னென்னலாம் நமக்கு வந்து உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து நமக்கு ஸ்போர்களை வந்து உருவாக்கக்கூடியது எண்டோஸ்போர் அல்லது எக்கினேட் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன உருவாக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எண்டோஸ்போரை உருவாக்கும். அப்படி இல்லைன்னா அக்கினேட், AKNETES அக்கினேட் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு தடித்த உரை போன்ற அமைப்பை வந்து நமக்கு உருவாக்கும். இது வந்து நமக்கு பொதுவா இதுல வந்து நமக்கு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா? இதுல ஸ்போரோகோனியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல மெச்சூர் ஸ்போரோகோனியம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபுட் கேப்சூல் சீட் அந்த மாதிரி ஸ்டாக் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் பேஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடியது. சரிங்களா? இது நம்ம அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிக்ஸியா மார்கன்ஷியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல மலட்டு செல்கள் அப்படிங்கிற அமைப்புமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். இப்ப இலைட்டஸ் மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நமக்கு உருவாக்குறது யார் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு மலட்டு உரை மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேல இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வரக்கூடியதுதான். இதே வந்து செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல முக்கியமா வரக்கூடியது ஆந்த்ரீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரிங்களா? ஆந்த்ரீடியா அண்ட் ஆர்கிகோனியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆந்த்ரீடியா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது வந்து நமக்கு ஒரு சில பிளான்ட்ல மோனோசியஸா இருக்கும், ஒரு சில பிளான்ட்ல வந்து நமக்கு டயசியஸா இருக்கும். சரிங்களா? ஒரே தாவரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும். வெவ்வேறு தாவரங்கள்ல வந்து ஆண் தனியா பெண் தனியா இருக்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? மார்கென்சியா பாலிட்ரைக்கத்தெல்லாம் இது வந்து டயசியஸா இருக்கும். ஒரு சில பீசஸ்ல வந்து நமக்கு ஆட்டோசியஸா இருக்கும். ரெண்டுமே இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாமே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமான ஒண்ணு. சரி, இப்ப இதுல செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியாவா இருக்கட்டும் ஆந்த்ரிடியாவா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனால ஆனது அப்படின்னா ஒரு மல்டி செல்லுலார் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். பல செல்களை கொண்ட ஒரு அமைப்பு காணப்படும். அதே மாதிரி அவுட்டர் மோஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கவரிங் ஜாக்கெட்டட் லேயர் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து அரேஞ்சா இருக்கும். சரிங்களா? எதனால பாதிக்கப்படும் அதாவது பாதுகாக்கப்படும் அப்படின்னா அவுட்டர்ல வந்து ஒரு கவரிங் லேயர் மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். சரிங்களா? ரெண்டு செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் அது மோனோசியஸ் அப்படின்னா ஹோமோதாலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோதாலிக் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டயேசியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆந்த்ரிடியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா இது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ஒரு கிளப் ஷேப்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். கிளப் அல்லது ஒரு கப் ஷேப்ல என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு குடுவை வடிவத்துல வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது உருவாயிருக்கும். இதுல பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரோசைட், இதோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஆண்ட்ரோசைட் அல்லது ஆந்த்ரோஸ்வாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோசைட் அல்லது ஆந்த்ரோஸ்வாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து மலட்டு ஜாக்கெட் செல்கள்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். இதுல இருக்கிறது நம்ம வந்துருவோம். லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா சரௌண்டிங் த ஆந்த்ரிடியா இஸ் கால்ட் த பெரிகோனியல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா? leaves surrounding the antheridia is called the periconial leaves. Periconial leaves பொறுத்த வரைக்கும் different color for the vegetative leaves and the gametophore. அதே மாதிரி நமக்கு the leaves வந்து red brown or dull red கலர்ல வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். The growth of the male plant is not stopped by the development of antheridia. தொடர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆந்த்ரிடியாவை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம டெரிடோஃபைட் எல்லாம் பார்க்கும்போது மார்சிலியா அப்படிங்கிற ஒரு பீசஸ் வந்து நமக்கு இருக்கும்.
இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விந்து ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெர்ம் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இதுல என்ன பண்ணுது அப்படின்னா மேல் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆந்த்ரிடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா growth பண்ணிக்கிட்டே இருக்கும். The growing apical cell not used upon the formation of antheridia. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நுனி செல்ல வந்து ஆந்த்ரிடியம் உருவாக்குறதுக்காக அது என்ன பண்றது இல்லை அப்படின்னா பயன்படுத்துவது இல்லை. After the formation ஆந்த்ரிடியா பொறுத்த வரைக்கும் vegetative axis grow out the next year. சரிங்களா, அதாவது அது அந்த ஸ்போர் ஃபார்மேஷன் நமக்கு வந்து ஆந்த்ரிடியாங்கிறது உருவானதுக்கு அப்புறம் திரும்ப நமக்கு என்னது நெக்ஸ்ட் இயர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆந்த்ரிடியா கப் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுது ப்ரொடியூஸ் நியூ ஷூட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா, போது இளம் தண்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது உருவாக்குது. சரிங்களா, இந்த அமைப்புக்கு என்ன பேருன்னா ப்ரோலிபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோனா முன்னாடி, சரிங்களா, முன்னாடியே நமக்கு என்ன அப்படின்னா முன் அதிகரித்தல் அந்த மாதிரி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வளர்ச்சி, முன் வளர்ச்சி இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆந்த்ரிடியம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா மல்டி செல்லுலார், பல செல்களை கொண்ட அமைப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். ஒரு கிளப் ஷேப்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி அதை சுத்தி இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்படி ஆந்த்ரிடியா இருக்கு அப்படின்னா இப்ப இந்த ஆந்த்ரிடியாவை சுத்தி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லேயர் ஜாக்கெட் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும், கவச உரை மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்ட்ரோசைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பைஃபிளஜெல்லேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 2 கசையிலைகள் கொண்ட அமைப்பு வந்து நமக்கு காணப்படும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் சொல்றாங்க. பிளமண்டஸ் பாராபைசிஸ், பாராபைசிஸ் வித் பிராட் ஸ்பேத்துலேட்டட் டிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஒரு நூல் இலை மாதிரி இருக்கக்கூடிய பாராபைசிஸ். அதே பாராபைசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகலமான ஸ்பேத்துலேட்டட், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு செதில் மாதிரி டிப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நுனி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரி 2 அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. சம் ஜாக்கெட் செல் வந்து பாத்தீங்கன்னா அட் த டிப் ஆஃப் த மெச்சூர் ஆந்த்ரிடியம் ஃபங்க்ஷன் வந்து என்னவா செயல்படுது அப்படின்னா நமக்கு ஓபர்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படும். சரிங்களா, அதே மாதிரி when submerged in water ஓபர்குலா செல்ஸ் disintegrate to form spore. இதே வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு தாவரமா இருந்தா இது என்ன பண்ணுன்னா இந்த செல்ஸ் ஓபர்குலார் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் வந்து நமக்கு சிதஞ்சி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு போர் மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு துளை மாதிரி அமைப்பை வந்து நமக்கு ஏற்படுத்தும். சரிங்களா, இதுல வந்து நம்ம பார்க்கும்போது அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு அப்படி நான் காட்டுறேன். இங்க பாருங்க, நமக்கு சின்ன திறப்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த அமைப்புக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஆஸ்டியோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஆந்த்ரிடியல் சேம்பர், ஆண்ட்ரோசைட், இது வந்து மதர் செல். அதே மாதிரி வாலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆந்த்ரிடியல் வால் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பைப்லஜெல்லேட் 2 கசைகளை கொண்ட அமைப்பு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். சரிங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கிளப் ஷேப்டு அல்லது ஒரு கப்பு வடிவத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நமக்கு காணப்படும். இதுக்குள்ள இருக்கு பாருங்க, இதுதான் வந்து நிறைய நமக்கு உள்ளுக்குள்ள வந்து ஸ்போர்கள் இருக்கும். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா வெடிச்சு வந்து நமக்கு வெளியே
அப்படின்னா இது வழியா நமக்கு வந்து இந்த ஆர்ச்சியோல் துளை வழியா வெளியே வந்து இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீமேல் நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா ஆரம்பிக்கும். இதுல ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்கனால் செல்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நெக்கனால் செல்ஸ் இதுல வந்து 4 to 6 என்ன பண்ணும் அப்படின்னா பீசிஸை பொறுத்து நமக்கு என்ன பண்ணும்னா இந்த நெக்கனால் செல்ஸ் அமைப்பு வந்து வேறுபடும். சரிங்களா? உள்ள இருக்கக்கூடிய இந்த செல்களுக்கு பேர் என்ன அப்படின்னா வென்டர் வால் அப்படின்னு சொல்லக்கூடியது. மையப்பகுதியில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸெல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த எக்ஸெலுக்கு மேலதான் வென்டர் கனால் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 இந்த மாதிரி இருக்குங்களா, இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா வென்டர் கனால் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேல இருக்கக்கூடிய செல்களுக்கு பேர் வந்து கவர் செல் அல்லது மூடி செல்கள் சொல்லுவாங்க. இதுல பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சின்ன ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அந்த எம்பிரியோ குரோத் ஆகிறதுக்கு தேவையான ஒரு கேவிட்டி. அந்த கேவிட்டிக்கு பேர் என்னன்னா வென்டர் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்கிகோனியத்தோடைய ஒரு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இது மேல் கேரக்டர், இது ஃபீமேல் கேரக்டர். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப அது மேல இருக்கக்கூடிய அந்த ஓப்ரோகுலார் என்ன பண்ணும் அப்படின்னா அது சிதைஞ்சு அங்க இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்போர்கள் அதாவது மேல் கேரக்டர் எல்லாமே வெளியேறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த துளை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உதவி செய்யும். சரிங்களா? அப்ப இந்த ஸ்போர் the mass of androcyte liberated in water, சரியா, அதாவது தண்ணியில என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து எல்லாமே வெளியேற்றப்படும். ஏன் அப்படின்னா அதுல வந்து நீந்தக்கூடிய விந்து அணுக்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். இதுல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நீந்தக்கூடிய விந்து அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. டீச்சர்ஸ் வாய்ஸ் எல்லாம் கேக்குதுங்களா கரெக்டா? டீச்சர்ஸ் வாய்ஸ் கேக்குதுங்களா கரெக்டா? டீச்சர்ஸ் லைன்ல இருக்கீங்களா? டீச்சர்ஸ் லைன்ல இருக்கீங்களா? கேக்குதுங்களா? டீச்சர்ஸ் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? சரி சரி சரிங்க. சரி, இங்க கவனிங்க. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 5 flagellate anthrozoid. அப்ப இதுல கண்டிப்பா கருவுறுதலுக்கு என்ன தேவைங்க? கருவுறுதலுக்கு கண்டிப்பா என்ன தேவை நமக்கு? நீர் அப்படிங்கிறது கருவுறுதலுக்கு கண்டிப்பா நமக்கு என்ன பண்ண அப்படின்னா தேவை. சரிங்களா? அதே மாதிரி நம்ம டெரிடோபைட் ஜிம்னோஸ்பம் எல்லாம் பார்க்கும்போது ஜிம்னோஸ்பம் பார்க்கும்போது கம்பல்சரி அங்க என்ன வேணும் அப்படின்னா மேலிக் ஆசிட் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி டெரிடோபைட்ல வந்து ஒரு சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா குளுக்கோஸ் சுகர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குளுக்கோஸ் அண்ட் சுகர் சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆர்கிகோனியா பொறுத்த வரைக்கும் ஆர்கிகோனியா ஆக்கர் இன் க்ளூஸ்டர் எப்படி அரேஞ்சா இருக்கும் அப்படின்னா ஒரு கொத்தா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும் அட் த டிப் ஆஃப் த ஃபீமேல் கேமிட்டோஃபோர். சரிங்களா? ஆர்கிகோனியா என்ன நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அதுல the leaves surrounding archigonia is called the pericaceal leaves. அந்த இலைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா pericaceal அப்படின்னு சொல்லக்கூடியது. intermingled with the archigonia gluster அந்த அமைப்புக்கு என்ன பேருனா paraphysis அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல only one kind of the paraphysis மட்டும்தான் இருக்கும். அதுக்கு என்ன பேருனா filamentous paraphysis. அப்ப ஃபீமேல்ல வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா filamentous paraphysis அப்படிங்கிற அமைப்பு மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இதே மேலா இருந்துச்சு அப்படின்னா பாருங்க filamentous paraphysis அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு. paraphysis with a broad spatulated tips அப்படிங்கிற அமைப்பு நமக்கு இருக்கு. அப்ப ரெண்டு வகையான அமைப்பு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதுல காணப்படுது. சரிங்களா? அடுத்ததுல பாருங்க
The apical cell female gametophore use the tip of the formation of archegonium. இந்த நுனி பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா இது யூஸ் பண்ணுது. இப்ப டயகிராம் பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு. இந்த டயகிராம்ல பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்ப இதுல சின்ன மேல வந்து சின்ன ஒரு கவர் மாதிரி இருக்கும். இப்ப இந்த கவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபன் ஆகணும். ஓபன் ஆனாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மேலானது இங்க ரீச் ஆக முடியும். ரீச் ஆயிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த கழுத்து கால்வாய் செல்கள் இருக்கு பாருங்க, இது வழியா வந்துதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸல்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அடைய முடியும். இங்கதான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஜைகோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மேஷன் நடக்கும். சரிங்களா? சோ இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீந்தி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு வளவளப்பான அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இது வழியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீந்தி போயிட்டு இங்க இருக்கக்கூடிய எக்ஸல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து அடையிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதான் அந்த பாராபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் மட்டும் அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னா பிளமெண்டஸ் பாராபைசிஸ் அப்படிங்கிற அமைப்பு மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுது. அபிக்கல் செல் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேமெட்டோபோர் யூஸ்ட் அப்பான் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கிகோனியம். அபிக்கல் செல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபீமேல் கேமெட்டோபோர் எதுக்கு உருவாக்குது அப்படின்னா ஆர்கிகோனியத்தை உருவாக்குறதுக்கு அபிக்கல் செல் உருவாக்குது நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்குது. கான்சிக்வென்ட்லி ஃபர்தர் growth ஆஃப் த ஃபீமேல் கேமெட்டோபோர் வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெச்சூர் ஆர்கிகோனியம் பொறுத்த வரைக்கும் டைபிக்கலி என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ஃபிளாஸ்க் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு டயகிராம் காமிச்சேன் இல்லைங்களா, அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெரி லாங் நெக்கு, நல்லா பெரிய கழுத்து மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். வென்ட்ரல் வால் பொறுத்த வரைக்கும் 2 லேயர் திக் அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வென்ட்ரல் வால் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வென்ட்ரல் வால் இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க பாருங்க வென்ட்ரல் வால் இங்க இருக்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் வென்ட்ரல் கேனால். அப்ப இந்த இடத்துல ஒரு அடுக்கு, இந்த உள்ளுக்குள்ள ஒரு அடுக்கு, மொத்தம் எத்தனை அடுக்கு இருக்குன்னா 2 அடுக்கு இருக்கு. வென்ட்ரல் வால் பொறுத்த வரைக்கும் எத்தனை அடுக்கு இருக்குன்னா 2 அடுக்கு இருக்கு. மிஸ் சொல்லுங்க மிஸ். ஸ்கிரீன் தெரியலீங்களா? யாருக்குமே தெரியலீங்களா? எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்க. என்னாச்சு? அப்படிங்களா? ஒரு நிமிஷம். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது தெரியல உடனடியா என்ன பண்ணிருங்கன்னா இல்ல எனக்கு ஏதாவது தெரியல உடனடியா என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் பண்ணிருங்க அல்லது வந்துச்சுங்களா? ஏன்னா எனக்கு நான் உள்ள ஸ்கிரீனுக்குள்ள போயிட்டுன்னா அங்க என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க சொன்னீங்கன்னா தான் தெரியும். இப்போ ஓகேங்களா? ஓகே ரைட் ரைட். இப்ப இதுல டயகிராம்ல பாருங்க, நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வென்ட்ரல் கனால் செல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா 2 அடுக்கா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து நமக்கு ஒரு அடுக்கு, மொத்தம் எத்தனை அப்படின்னா 2 அடுக்கா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். அதுதான் சொல்றாங்க. வென்ட்ரல் கனால் பேஸ் பண்ணி சொல்லும் பொழுது இங்க வந்து வென்ட்ரல் வால் பொறுத்த வரைக்கும் 2 லேயர் திக்னஸ் இது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். எத்தனை லேயர் திக்னஸ் இருக்கும் அப்படின்னா 2 லேயர் திக்னஸ் இருக்கும். வென்ட்ரல் கேவிட்டி கண்டைன் சிங்கிள் எக்ஸெல். இதான் கேட்பாங்க, எத்தனை எக்ஸெல் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு எக்ஸெல் மட்டும்தான் இருக்கும். அண்டு வென்ட்ரல் கனால் செல் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸெல் இருக்கும். உள்ளுக்குள்ள பாருங்க ஒரு வெக்ஸெல் இருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரல் கனால் செல்ஸ் அப்படிங்கிறது 1 2 3 4 இருக்கு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு பிளான்ட்டை பொறுத்து நமக்கு என்ன பண்ணும்னா வேரியேஷன் ஆகும். ஒரு சிலது 5 இருக்கும், 6 இருக்கும். இதுல பாருங்க 1 2 3 4 5 இருக்கு. வென்ட்ரல் கனால் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கொஞ்சம் முன்ன பண்ண என்ன பண்ணும் அப்படின்னா ரிக்ஸியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மார்க்கன்ஷியாவுக்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரி என்ன பண்ணும்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல இருக்கும். சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கங்க. இங்க எக்ஸெல் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இங்க இருக்கும். அப்ப இங்கிருந்து வரக்கூடிய இந்த மேல் என்ன பண்ணும் அப்படின்னா இது வழியா நீந்தி வந்து
தான் என்ன பண்ண முடியும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த எக்ஸெல்ல வந்து அடைய முடியும். சரிங்களா, இதுதான் வந்து நமக்கு எக்ஸெல் அப்படின்னு சொல்லக்கூடியது. உள்ள வந்து சின்னதா ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும், அது வந்து வென்டர் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எம்பிரியோ டெவலப் ஆகிறதுக்கு தேவையான ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். மேல தெரியுது பார்த்தீங்களா கவர் செல். இந்த கவர் செல் பொறுத்த வரைக்கும் எத்தனை அப்படின்னா நமக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 4 மூடி செல்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொதுவா காணப்படும். எத்தனை மூடி செல்கள் அப்படின்னா 4 மூடி செல்கள் அப்படிங்கறத வந்து நமக்கு இதுல பொதுவா பார்க்கலாம். சரிங்களா, இது வேணா அந்த டயக்ராம் வேணா உங்களுக்கு நான் வேணா அனுப்பி கூட வைக்கிறேன், அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அதே மாதிரி பாருங்க, the long neck consists of மொத்தம் 6 vertical rows இருக்குங்கிறாங்க. எத்தனை வரிசைனா மொத்தம் 6 cells enclosing narrow neck canal cells. 13 more neck canal cells வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உள்ள இருக்கக்கூடிய neck canal cells ஓட எண்ணிக்கை என்னன்னா 13, அதுக்கு மேற்பட்டு நமக்கு என்ன பண்ணலாம்னா இருக்கலாம். அப்ப neck canal cells கவுண்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருது. அப்ப இங்க இருந்து கணக்கு வச்சுக்கலாம். இந்த சைட்ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. 13க்கு மேற்பட்ட neck canal செல்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பொதுவாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது வந்து ஃபெர்டிலைசேஷன். கருவுறுதல் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தெரித்து விழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்பிளாஷ் கப் மெக்கானிசம். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெக்கானிசத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பிளாஷ் கப் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. The sperm transfer to the female plant. அதாவது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி ஒரு கப்பு மாதிரி இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் எங்க இருக்குன்னா தண்ணிக்குள்ள இருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேல் வந்து இப்படி நீந்திக்கிட்டு வரும். வந்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மேல இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, அது வழியா தான் வந்து என்ன பண்ண முடியும்னா உள்ள போக முடியும். இதை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி ஆந்திரத்துல ஒரு கப்பு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் கேரக்டர்ல ஒரு மலத்துளி பட்டதுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்குள்ள நிறைய இந்த மாதிரி மேல் இருக்குமா. மேல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மலத்துளி பட்டு தெரிச்சு போய் விழுவும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா தெரிச்சு போய் விழுமா. இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பிளாஷ் கப் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவா இது மலைத்துளி மூலியமா தான் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெச்சூர் ஆர்கிகோனியம் வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்இன்டகிரேட்டட், அதாவது ஒரு மேல் உள்ள வந்த உடனே அதாவது உள்ள வரத்துக்கு முன்னாடியே எது ரெடியா இருக்கு அப்படின்னா வென்டர் கேனால் செல்ஸ் neck canal cells என்ன பண்ணுது அப்படின்னா lead to the formation of mucilage, ஒரு வளவளப்பான பொருளை வந்து உருவாக்குது. இந்த வளவளப்பான பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா இந்த மேல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீந்திக்கிட்டு போகணும். ஏன்னா இதுல வந்து இப்படி நீளமான ஒரு பெரிய குழாய் மாதிரி இருக்கும். இங்கதான் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸல் இருக்கும். சரிங்களா, அப்ப இந்த வளவளப்பான பொருளை வந்து உருவாக்குறது யாருன்னா வென்டர் கனால் செல்லும் நெக் கனால் செல்ஸ் என்ன பண்ணுது சிதஞ்சி ஒரு வளவளப்பான பொருளை வந்து உருவாக்குது. சரிங்களா, அதோட என்ன கலந்துருக்கும்னா நீரும் வந்து கலந்துருக்கும். சரிங்களா, அந்த வளவளப்பான பொருள் வழியா தான் என்ன பண்ணுது இதுக்குள்ள அப்படியே மேல் நீந்தி வந்து இந்த ஃபீமேல அடையுது. ஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் ஹீமோட்டிட்டிக்ல அட்ராக்டட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நகர்வுக்கு பேரு என்ன அப்படின்னா வேதி தூண்டல் நகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சொல்யூஷன்னா சுக்ரோஸ். எந்த சொல்யூஷன் மூலமா அட்ராக்ட் பண்ணப்படுதுன்னா சுக்ரோஸ் சொல்லக்கூடிய சொல். ஏன்னா சுக்ரோஸ் சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஒரு கேன் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய நம்ம அந்த டேபிள் சுகர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் சுக்ரோஸ் சொல்லக்கூடியது. இது இன்வெர்டட் சுகர். சரிங்களா, இது நமக்கு 2019 பிஜி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சுக்ரோஸ்ங்கிறது என்ன டைப் ஆஃப் சுகர் அப்படின்னா இன்வெர்டட் சுகர், தலைகீழான நான் ரெடியூசிங். அதவே எக்ஸாக்டா இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நானு. சுக்ரோஸ் வந்து கன்ஃபார்மா நான் ரெடியூசிங் சுகர்ல வரும், குறைத்தலை நிகழ்த்தா சர்க்கரைன்னு வரும். இன்வெர்டட் வருமாங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்வெர்டட் சுகர்ல வருமா டவுட் ஆயிடுச்சு. inverted sugar.
சுக்ரோஸ் வருமானு பார்க்கணும். கன்ஃபார்மா இது வந்து நமக்கு இந்த நான் ரெடியூசிங் வருங்க, குறைத்தலை நிகழ்த்தா வரும். இந்த இன்வெர்டட் சுகர் மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன், அது மட்டும் டவுட்டா இருக்கு. இன்வெர்டட் சுகர் டேபிள் சுகர் ஓகே, ரெடியூசிங் சுகர் ஓகே, இன்வெர்டட் சுகர் மட்டும் பார்ப்போம். இல்ல, இது வந்து இன்வெர்டட் சுகர் கிடையாது. சுக்ரோஸ் என்ன கிடையாது அப்படின்னா தலைகீழான இன்வெர்டட் சுகர் அப்படிங்கிற அமைப்பு வராதுங்க, அதனால அதை விட்டுருங்க. இது பொறுத்த வரைக்கும் நான் ரெடியூசிங் சுகர் வரும், குறைத்தலை நிகழ்த்தா சர்க்கரை அப்படிங்கிறது வரும். சரி, இங்க என்ன முக்கியம் அப்படின்னா ஒரு மேல கவர்றதுக்காக ஒரு ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா சுக்ரோஸ் அப்படிங்கிற சொல்யூஷன். சரிங்களா, இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். அதே மாதிரி ஸ்பெர்ம் ஃபியூஸ் வித் த எக் ஃபார்மிங் த ஜைகோட். ஒரு ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஒன்னோட சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜைகோட் அல்லது ஊஸ்போர் அப்படிங்கிறது உருவாகும். டியூரிங் த போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். போஸ்ட் அப்படின்னா என்ன, ப்ரீனா என்ன, ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, இதுல என்ன நடக்குது, ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனா அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்ச் த ஜைகோட் retain with the venter and the develop into என்னவா மாறுது அப்படின்னா ஸ்போரோகோனியமா வளர்ச்சி பெறுகிறது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. என்னவா வளர்ச்சி பெறுதுன்னா ஸ்போரோகோனியம் அல்லது ஸ்போரோசைட்டா, இந்த ஸ்போரோபைட்டா நமக்கு என்ன பண்ணுனா வளர்ச்சி பெறும். அடுத்தது ஸ்போரோபைட். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்போரோபைட்னு சொல்லக்கூடியது. ஸ்போரோபைட்ல வந்து அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் சிம்பிள் ஸ்போரோபைட் எதுன்னு கேட்பாங்க. இருக்கிறதுல வந்து சிம்பிள் ஸ்போரோபைட் எது அப்படின்னா ரிக்ஸியா. ரிக்ஸியாவில் இருக்கக்கூடியது சிம்பிள் ஸ்போரோபைட்னு சொல்லக்கூடியது. இது அடிக்கடி நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யூஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க. அதனால நீங்க ஸ்போரோபைட் பேஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். இது எப்படி இருக்குன்னா மெச்சூர் ஸ்போரோகோனியம் பொறுத்த வரைக்கும் ஃபுட் பாதம், லாங் ஷீட்டா அண்ட் டெர்மினல் கேப்சூல். ஃபுட் ஷீட்டா கேப்சூல் இது மூணுமே இருந்தா இதுக்கு பேர் வந்து ஸ்போரோகோனியம். சரி, இதுல ஒரு கொஸ்டின் நமக்கு யாருக்கடி சொல்லியிருப்பேன், லாங் ஷீட்டா எதுல இருக்குங்க, இருக்கிறதுல நீளமான சீட்டா எந்த பீசிஸ்ல இருக்கும்? புனேரியா. வெரி குட். எது புனேரியா. எதுலதான் வந்து நீளமான சீட்டா காணப்படும்னா புனேரியாவில தான் வந்து நமக்கு இது என்ன பண்ணுனா காணப்படும். இந்த ஃபுட் பொறுத்த வரைக்கும் எம்பிடெட் இன் த டிஷ்யூ. இந்த பாதம் வந்து பாத்தீங்கன்னா எங்க நமக்கு வந்து புதஞ்ச மாதிரி இருக்குன்னா திசுக்குள்ள வந்து புதஞ்ச மாதிரி இருக்கு. சரிங்களா, டிஷ்யூ ஆஃப் த அபெக்ஸ் நுனி பகுதி. இதுல ஆர்கிகோமல் பிரான்ச் அண்ட் த கன்சிஸ்ட் ஆஃப் தின்வால்டு பேரங்கைமட்டஸ் செல்ஸால நமக்கு இது என்ன பண்ணது அப்படின்னா ஆனது. சரிங்களா, இது நம்ம ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் இதுல கேட்கலாம். இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்போரோபைட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எது நோட் பண்ணி வச்சுங்க. அப்போபைசிஸ் பொறுத்த வரைக்கும் போட்டோசிந்தட்டிக் திசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போபைசிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா போட்டோ சிந்தட்டிக் திசு. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஸ்போரோபைட் வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மார்க்கென்ஷியாவில் ஒரு மாதிரி இருக்கும், ரிக்ஷியாவில் ஒரு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த இது பாத்தீங்கன்னா தெரியும்.
இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ரிக்ஷியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், இது மார்க்கென்சியா, இது பீலியா, இது ஆந்தோசெரா இருக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி நமக்கு உருவாகுது அப்படிங்கிறது. இப்ப ரிக்ஷியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க எப்படி இருக்கு நமக்கு. அப்படின்னு சொல்லக்கூடியது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நர்ஸ் செல் அப்படிங்கிற அமைப்பு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிக்ஷியாவில் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஏன்னா அந்த இலேட்டஸ் அப்படிங்கிற அமைப்பு இல்லாதனால இந்த நர்ஸ் செல்லுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வெளியில வந்து வென்டர், அது உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர் மதர் செல் அப்படிங்கிற அமைப்பு வந்து இது காணப்படும். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது. இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இதுல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எம்பிடட் இன் த டிஷ்யூ எதனால ஆனதுன்னு கேட்டாங்கன்னா பாரன்கைமா செல்கள் ஆனது. ஜஸ்ட் above the food continuous with a long cylinder seta, நீளமான சீட்டா வித்திருக்கும், which is support to the capsule at the apex. ஆக்சுவலா வந்து இங்க இருக்கக்கூடிய ஃபுட் இதையும் கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைக்கிறது யாரு அப்படின்னா சீட்டா அப்படிங்கறத நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இணைக்கும். ரெண்டை இணைக்கக்கூடியது யாருன்னா இதுதான். சரிங்களா? இந்த ஃபுட்ல இருந்து உணவை எடுத்து உறிஞ்சி என்ன பண்ணும்னா சீட்டா வந்து கேப்சூலுக்கு ப்ரொவைட் பண்ணும். கேப்சூல் என்ன பண்ணும், நமக்கு வெடிச்சு ஸ்போர்களை வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து நமக்கு செய்யும். அதே மாதிரி ஸ்போர் வளர்றதுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னா இதுதான். அதே போல பாருங்க, capsule consists of region namely thalophysis with a theca and terminal operculum. சரிங்களா? நுனி பகுதி வந்து ஓபர்குலம் அப்படிங்கிறது இருக்கு. தீகா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வளமான பகுதி. தீகாங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வளமான பகுதி. அந்த நுனி பகுதியில தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஓபர்குலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நமக்கு காணப்படும். நுனி பகுதியில நமக்கு ஓபர்குலம். அதே மாதிரி அந்த பேஸ் ஆஃப் த கேப்சூல் சீட்டா வந்து enlarge to form apophysis. ஏன்னா அப்போபைசிஸோட வேலை என்ன அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடியதுதான் அப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, which is marked up from the theca by growth. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வளர்ச்சி மாதிரி ஏற்படுங்க. அந்த வளர்ச்சி தான் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா போட்டோசிந்தசிஸ்ல முக்கியமானது. இருங்க டயக்ராம் இருக்கான்னு பாக்குறேன் நானு. டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புனேரியாவில் தான் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு புனேரியாவில் காட்டுறேன். இங்கே இருக்கு, தெளிவாகவே இருக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து நமக்கு ஓபர்குலம், இந்த பகுதி வந்து நமக்கு ஆனுலஸ், இங்க வந்து நமக்கு வரிசை என்ன பண்ணணும்னா ஸ்போர்ஸ். அந்த ஸ்போர்ஸை வச்சிருக்கிற அந்த பைகளுக்கு பேரு ஸ்போர் ஷாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா காலுமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. அப்புறம் இங்க காற்று அறைகள், இதுதான் வந்து ட்ராபிகுலைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதுதான் வந்து காற்று அறைகள் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா காணப்படும். எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்போர்ஸ் வெடிச்சு வெளியேற்றுறதுக்கு வந்து ட்ராபிகுலை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி இங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது எபிடெர்மிஸ். இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி பாருங்க, இதுதான் வந்து அப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. கீழே வந்து லாங்கா நமக்கு என்ன பண்ணணும்னா சீட்டா அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படும். இதை பார்த்து வச்சுங்க. இந்த ஆனுலஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மேல மூடி மாதிரி இருக்கக்கூடியதை இது ஒரு சின்ன அதிர்வை ஏற்படுத்தி இதுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஸ்போர்கள் எல்லாம் வெடிச்சு வெளியேறும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேல இருக்கக்கூடிய இந்த செல்களுக்கு பேர் தான் ஓபர்குலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து நமக்கு it show the following region
from the periphery towards center. சரிங்களா, அதாவது வெளியிலிருந்து உள்ள. சரிங்களா, இவங்க எப்படி போறாங்கன்னா பெரிபெரினா வெளியில, நமக்கு வெளியில இருந்து என்ன பண்றாங்கன்னா உள் நோக்கி நமக்கு என்ன பண்றாங்கன்னா போறாங்க. அப்ப wall layer outer air phase traveled by trapeculae. சரிங்களா, எந்த அமைப்பு அப்படின்னா trapeculae அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன ஒரு காற்று அறை மாதிரி இருக்கும். outer wall spore sac, அதுக்கு வெளியில என்ன பண்ணும் அப்படின்னா spore sac இருக்கும். inner wall spore sac inner air space traveled in trapeculae. சரிங்களா, இங்க வந்து trapeculae அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கக்கூடிய காற்று அறைகளுக்கு தான் பேர் என்னன்னா trapeculae அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா, இங்க தெரியுது இல்லைங்களா, அது உள்ளுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்த லேயர், ஒவ்வொரு லேயரா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வரலாம். அப்ப நீங்க வெளியில இருந்து உள்ள கொஸ்டின் கேட்கறாங்களா, உள்ள இருந்து வெளியே கொஸ்டின் கேட்கறாங்களா அப்படிங்கறத பாத்துக்கங்க. காலுமெல்லா பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்னர்ல இருக்கக்கூடிய இந்த அடுக்குக்கு பேரு தான் காலுமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, வெளியில இங்க இருக்கக்கூடியது ஆனுலஸ், இது ஓபர்குலம், இது ஒரு மூடி மாதிரி இருக்கும். சரி, trapeculae பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நம்ம என்ன அப்படின்னா காற்று அறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து என்ன பண்ணுது, என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா the wall spore sac, inner wall spore sac, inner air phase traversed by the trapecular and the central pillar like ஒரு சாலிட் திசு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கும். அதுக்கு தான் பேரு காலுமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேல் ப்ளூ கலர்ல ஒரு பிளேஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா காலுமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. வால் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்சூல் ஆல்சோ கண்டெயின் த குளோரோபிளாஸ்ட். கேப்சூல்ல என்ன காணப்படுது அப்படின்னா நமக்கு குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. சரிங்களா, இப்ப இதுல கொஸ்டின் கேட்கும்போது காலுமெல்லாங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இன்னர் மோஸ்ட் லேயருக்கு பேர் தான் காலுமெல்லா. காலுமெல்லாவுக்கு அடுத்துதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்போர், இந்த அமைப்பு வந்து ஸ்போர் ஷாக் இருக்கும், அதாவது பை அப்படின்னு அர்த்தம். ஸ்போர் ஷாக்னா அந்த ஸ்போரை எல்லாம் நிறைய ஸ்போர்கள் அடக்கிய ஒரு பை, உள்ளுக்குள்ள சிங்கிளா இருந்தா அதுக்கு பேரு ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த trapeculae, இந்த காற்று அறை அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணுனா பாதுகாக்கும். சரிங்களா, ஒரு அடுக்கு மாதிரி என்ன பண்ணுனா அரேஞ்ச் ஆகும். அதை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த எபிடெர்மிஸ், அதுக்கப்புறம் அப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து காணப்படும். சரிங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணலாம்னா பேஸ் பண்ணி கேட்கலாம். அடுத்தது ஸ்போர் ஷாக். அந்த ஸ்போர் பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா பவுண்டட் ஆன் த அவுட் சைடு அண்ட் இன்சைடு. எத்தனை லேயர்னா 2 லேயர் தின்வால்டு செல், ஈச் சைடு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்குங்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதுல உள்ளுக்குள்ள அதே மாதிரி வெளியே இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 லேயரா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்குதான் பேர் வந்து நமக்கு ஸ்போர் ஷாக் அல்லது ஸ்போர் பைன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள நிறைய ஸ்போர் இருக்கும், இந்த மாதிரி குட்டி குட்டியா என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ஸ்போர் இருக்கும். According to the age, the sporogonium, the archisporium consists of one layer in young stage. சரிங்களா, அதாவது இளம் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்போரோகோனியம் ஆர்கிஸ்போரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே லேயரா நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 4 to 6 லேயர் ஆஃப் த ஸ்போரோஜினஸ் செல் fairly mature at the capsule. மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் 4 இருந்து 16, அதாவது 6 லேயரா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்போரோஜினஸ் ஆனது வளர்ச்சி அடையும். சரிங்களா, ஏன்னா ஆர்கிஸ்போரியங்கிறது தான் இப்ப நமக்கு செல்கள் இப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு தொடக்க நிலை, இதுக்கு பேர் தான் ஆர்கிஸ்போரியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு என்ன பண்ணுனா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அடுத்தது நமக்கு வந்து ஆல் த ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் பெட்டைல், அதாவது வளமானது, அண்ட் கியூரேஸ்ட் த ஸ்போர் மதர் செல்ல நமக்கு என்ன பண்ணுனா உருவாக்கும். which is divided by the meiosis to form the tetrad. இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து meiosis டிவிஷன் மூலமா மொத்தம் 4 இதை உருவாக்கும். சரிங்களா, அப்ப செப்பரேட்டட் இன்டு த மெச்சூர். அப்ப இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கக்கூடியதுல வந்து மொத்தம் 4 தான் நமக்கு என்ன பண்ணுனா ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து டெட்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ். சரிங்களா, இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆயிட்டு நிறைய ஸ்போர்களை வந்து உருவாக்குங்கிறாங்க. அட் த டாப் ஆஃப் த கேப்சூல், நுனி பகுதி வந்து
அதர் இஸ் an ஓபர்குலம் which appear in a conical lid. மூடி எதுன்னு கேட்பாங்க. இந்த ஓபர்குலம் தாங்க மூடி மாதிரி இருக்கும். மூடி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் என்னன்னா ஓபர்குலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. lid with the beak or rostrum. சரிங்களா? ஸ்போர்கள் எல்லாம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், வெடிச்சு அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்போர்களை பூரா நமக்கு வந்து வெளியேற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி the distinct annulus is not present in polytrichum. சரிங்களா? தெளிவான இந்த annulus அப்படிங்கிற அமைப்பு எதுல கிடையாதுன்னா பாலிட்ரைக்கத்துல கிடையாது. அதுக்கு பதிலா என்ன இருக்கு அப்படின்னா through the thickened diaphragm அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து காணப்படுது. சரிங்களா? உங்களுக்கு வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா தெரியும் annulus அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, வெளியில வந்து ஒரு annulus அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இல்லைங்களா? இதே அமைப்பு வந்து நமக்கு பாலிட்ரைக்கத்துல வந்து இருக்காது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா டயாப்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பா நமக்கு என்ன பண்ணணும்னா காணப்படும். சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தது, at the base of the operculum there is a transverse band thin membrane tissue which is a stitches like, அதாவது என்ன அப்படின்னா drum head ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டைமீனியம் over the capsule enclosed with the epiprum. இந்த epiprum diaphragm ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். near the diaphragm rim, இதுல தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி மேல பல் வரிசையில வந்து இப்படி வரிசையா இந்த மாதிரி வந்து நமக்கு இப்படி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? பொதுவா 16 + 16 அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலா 32. ஒரு சில புக்ல 64 அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா ரைட்டு தான். சரிங்களா? எபிப்ரம் டயாப்ரம் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா நான் எபிப்ரம் டயாப்ரம் தனியா கூட சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கங்க. எபிப்ரம் என்பது காப்சூல் திறப்பை உள்ளடக்கிய ஒரு மெல்லிய சவ்வு போன்ற அமைப்பு. இதோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா வெடித்து ஸ்போர்களை வெளியேற்றுதல். பொதுவாக பாலிட்ரைக்கம் தாவரத்தில் காணப்படுகிறது. இது பொதுவாக மலட்டு காலுமெல்லாவின் நீட்டிப்பு வளர்ச்சியாகும். அப்ப நாம இதுல எபிப்ரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து இது வந்து கேப்சூலோட திறப்பை உள்ளடக்கிய ஒரு மெல்லிய சவ்வு போன்ற ஒரு பகுதி. சரிங்களா? முக்கியமான வேலை என்னன்னா ஸ்போர்களை வெடிச்சு வெளியேற்றுறது இதோட முக்கியமான வேலை. பாலிட்ரைக்கத்துல வந்து இது பொதுவா காணப்படும். இது எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா மலட்டு காலுமெல்லாவின் ஒரு நீட்டிப்பு. சரிங்களா? இது எதோட இதுல இருந்து உருவாகுதுன்னா மலட்டு காலுமெல்லாவின் ஒரு நீட்டிப்பு. அடுத்தது எபிப்ரம் சொல்லிட்டோமா? அடுத்தது டயாப்ரம். அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா டயாப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா எங்க இருக்கும் அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு பிரையோஃபைட்டா அதாவது பிரையாப்சிடா இந்த மாதிரி தான் பொதுவா காணப்படுது. காப்சூலின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறப்பு அமைப்பு. கேப்சூலின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள சிறப்பு அமைப்பு. ஸ்போர் உற்பத்தி செய்யும் தீகா சீட்டா இதிலிருந்து பிரிக்கிறது. அதே மாதிரி பெரிஸ்டோம் பற்கள் இதனுடன் இணைந்து காணப்படுகிறது. சரி, பொதுவா வந்து நீங்க இந்த எபிபிரம் டயாபிரம் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு எதுக்கு அப்படின்னா பாலிட்ரைக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு நேம் அப்படிங்கறத நினைப்பு வச்சுங்க. எபிபிரம் பொறுத்த வரைக்கும் இதோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த பெரிஸ்டோமல் டீத் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதோட சேர்த்து என்ன பண்ண அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி they do not exhibit hygroscopic movement. ஹைக்ரோஸ்கோபிக்னா அந்த தண்ணிய உறிஞ்சி நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்போர்களை வெடிச்சு வெளியேற்றக்கூடிய அந்த மாதிரி வேலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது செய்யறது கிடையாது. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் hence there is called the nematotendinous type of the peristome. இதுல 2 டைப் இருக்குங்க. ஆர்த்தோடெனட்டஸ் அப்படிங்கிற டைப் ஒன்று, நெமட்டோடெண்டனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் வந்து 2 டைப் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ரெண்டுமே நமக்கு வந்து ஆல்ரெடி யூஜிடிஆர்பில ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். லாஸ்ட் பிஆர்டி எக்ஸாம்லேயே கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் நெமட்டோடெண்டனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கு, எழுதியிருக்கீங்களா டீச்சர்ஸ்? ஏற்கனவே எழுதியிருக்கீங்களா நெமட்டோடெண்டனஸ் அப்படிங்கிறது? சரி, அப்படியே சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் எழுதிங்க. நெமட்டோடெனட்டஸ் என்பது ஒரு வகை பெரிஸ்டோமை குறிக்கிறது. இது எப்படி கேப்சூல் இருக்கு அப்படின்னா இது வந்து கேப்சூல் இப்படி வச்சுக்கோங்க. வாய் மாதிரி என்ன பண்ணணும்னா கேப்சூல் இருக்கும். ஒரு கேப்சூலின் வாயை சுற்றியுள்ள சிறப்பு பல் போன்ற கட்டமைப்பு. பல் போன்ற கட்டமைப்பு. இது இறந்த செல் கற்றைகளால் ஆனது. அப்ப நெமட்டோடெனட்டஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே டெட் செல், இறந்த செல் கற்றைகளால் ஆனது. இவை பொதுவாக பாலிட்ரைக்கேல்ஸ் தாவரங்களில் காணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் டீச்சர்ஸ் இது எழுதி திரும்ப சொல்லுங்களா?
வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? அதாவது இது என்ன அப்படின்னா, இறந்த செல் கற்றைகளால் ஆனது. இறந்த செல் கற்றைகளால் ஆனது, டெட் செல்ஸ். நெமட்டோடோனட்டஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா டெட் செல்ஸ். நெமட்டோடோனட்டஸ் அப்படின்னாலே டெட் செல்ஸ். அடுத்தது ஆர்த்தோடோனட்டஸ். அடுத்தது என்ன அப்படின்னா ஆர்த்தோடோனட்டஸ். அடுத்ததுக்கு பேரு ஆர்த்தோடோனட்டஸ். அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கங்க, ஆர்த்தோடோனட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்த்தோடோனட்டஸ். அடுத்தது ஆர்த்தோடோனட்டஸ் பொறுத்த வரைக்கும் பெரிஸ்டோம் பற்கள் பகுதியில் இறந்த செல்களின் எச்சங்களில் இருந்து உருவாகின்றன. இறந்த செல்களின் எச்சங்களில் இருந்து உருவாகின்றன. இவை ஈரப்பதத்திற்கு ஏற்ப சுருண்டு அல்லது விரிவடைந்து ஸ்போர்களை வெளியேற்றுகின்றன. சுருண்டு அல்லது விரிவடைந்து ஸ்போர்களை வெளியேற்றுகின்றன. ஓகேங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல ஆர்த்தோடோனட்டஸ் அப்படின்னா என்ன, நெமட்டோடோனட்டஸ் வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா முக்கியம். சரிங்களா? ஆர்த்தோடோனட்டஸ்னாலும் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி நமக்கு நெமட்டோடோனட்டஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் எல்லாமே, இது ரெண்டுமே நமக்கு வந்து பாலிட்ரிக்கத்துல தான் இருக்குதுங்க. சரிங்களா? சரி, இது ரெண்டுக்கும் உள்ள என்ன டிஃபரெண்ட்? ஆர்த்தோடோனட்டஸுக்கும் நெமட்டோடோனட்டஸுக்கும் உள்ள முக்கியமான டிஃபரெண்ட் என்ன? இதை எப்படி நம்ம வந்து வேறுபடுத்துறது அப்படிங்கறத பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் த மெயின் டிஃபரெண்ட்? ஆர்த்தோடோனட்டஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், செல் சுவர்களின், அதாவது இறந்த செல்களுடைய எச்சத்திலிருந்து உருவாகுது. சரிங்களா? இறந்த செல்களுடைய எச்சத்திலிருந்து உருவாகுது. ஆனா நெமட்டோடோனட்டஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இறந்த செல்களில் இருந்து உருவாகிறது. அதே மாதிரி ஆர்த்தோடோனட்டஸ் உடைய பற்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டவை. நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டவை. ஆர்த்தோடோனஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16ல இருந்து 32 வரைக்கும் பற்கள் வந்து நமக்கு என்ன பண்ண அப்படின்னா இதுல காணப்படும். சரி, நாளைக்கு வேணா உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சின்னதா ஒரு டேபிள் மாதிரி போட்டுட்டு டிஃபரன்சியேஷன் போட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா அனுப்பி விடுறேன். அதுல கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. ஏன்னா இதுல பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம்.
ஓகே டீச்சர்ஸ், இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நாளைக்கு என்ன டெஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க? இல்ல அது வந்து நாளைக்கு அது சொல்லியிருக்கேன்னா பிஜிக்கு உங்க கிளாஸ்க்கு என்ன டெஸ்ட் கொடுத்துருக்கேன்? மார்க்கென்ஸ் ஜங்கர்மனைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிங்க. மார்க்கென்ஸ் சேல்ஸ் ஜங்கர்மனைல்ஸும் அது போக யூஜிடிஆர்பியோட அந்த ஃபங்கஸ் அந்த டெஸ்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். சரிங்களா? நான் லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது முடிச்சோம்னா நமக்கு என்ன ஆகுனா யூனிட் 1 முடிஞ்சிடும். யூனிட் 1 ஃபுல் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். உட்காந்து படிங்க.